ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்ட மருத்துவமனை கட்டிடம் திறப்பு விழா நிலையில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாததால் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் ஆய்வு செய்து தேர்தலுக்காக மருத்துவமனை கட்டிடம் திறக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மாவட்ட மருத்துவமனைக்கு இணையாக கூடுதலாக மருத்துவமனை கட்டடம் கட்டப்பட்டு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் திறந்து வைத்து ஒரு மாதம் ஆன பின்பும் இன்னும் மருத்துவமனை கட்டிடம் பயன்பாட்டிற்கு வராத நிலையில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் புதிய மருத்துவமனை கட்டிடங்களை பார்வையிட்டு அங்குள்ள ஊழியர்களிடம் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். பின்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த அவர் தேர்தலுக்காக திறப்பு விழா நடத்தப்பட்டு இன்னும் மருத்துவமனை கட்டிடம் பயன்பாட்டிற்கு வரவில்லை எனவும் உடனே புதிதாக கட்டப்பட்ட மருத்துவமனை கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு மருத்துவமனையை கட்டும்போது அந்த மருத்துவமனைக்கு தேவையான டாக்டர்ஸு, நர்ஸு, அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் இவங்கெல்லாம் இல்லாமல் எதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்? அத்தனை லட்சம் முதலீடு போட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு 40 கோடி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் அவங்க சொந்த பணத்தை போடலை, அதை கடன் வாங்கி தான் போட்டிருக்காங்க. அதுக்கான வட்டியும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் மக்களுக்கு அதோட சேவை போய் சேரலை. என்னைக்கு அதோட ஓப்பனிங் ஃபுல் ஃப்ளெட்ஜில் நம்மளுக்கு நடைமுறைக்கு வரும்ன்றது கூட அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இதனால என்ன பிரச்சனைனா, நம்ம ராஜபாளையத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே திருநெல்வேலிக்கோ இல்லைன்னா மதுரைக்கோ அவங்க போக வேண்டியது இருக்குது. அங்கே புதுசாக தான் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்களேன்ற ஒரு நம்பிக்கையில் வராங்க. வந்துட்டு ரெஃபரல் ஃபார்ம் கொடுத்து அவங்க பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு திருநெல்வேலி, மதுரை அந்த மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க. இதற்கான தீர்வு சீக்கிரமாக ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ண சொல்லி நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம்.